கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் ஆன்டி கிரைஸ்ட் பார்ட் 3க்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம தொடர்ந்து இந்த அடிப்படை வேதாகம சத்தியங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே எதன் அடிப்படையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதன் அடிப்படையில் அநேக பாடங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம். இந்த பாடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் பார்த்த மாதிரி எப்படி கிறிஸ்தவ மண்டலங்களில் அநேக விஷயங்கள்ல சில தவறான பார்வை இருக்குதோ, அதே போல இந்த ஆன்டி கிரைஸ்ட் பத்தி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில தவறான பார்வைகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம்னா நம்ம பார்க்குறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே நம்ம பார்த்தோம். மொட்டத்தில் போட்டு என்ன பண்ண ஒரு குழந்தை வரும், அதுதான் ஆன்டி கிரைஸ்ட். அடுத்தது பரிணாமம் மாற 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 வேர்ல்டு WWW வரும்பொழுது அதுதான் ஆன்டி கிரைஸ்ட். இன்னும் கொஞ்சம் பரிணாமம் மாற மாற ஏஐ தான் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு என்ன ஆயிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு விஷயம் கிளியர், யார் அந்தி கிறிஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் எதில் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்தி கிறிஸ்து அப்படின்றது ஒரு தனி நபரா அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன நம்ம பார்க்கலாம், அது ஒரு தனி நபர் இல்லை. ஏன்னா யோவானுடைய காலப்பகுதியில் என்ன எழுதிட்டார்னா அநேக அந்தி கிறிஸ்துக்கள் அப்படின்ட்டார். ஸோ அப்போ கிளியராக ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம், கிறிஸ்து எப்படி தலையும் சரீரமாக இருக்கிறார்களோ, ஏன்னா தலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சரீரம் தான் 1,44,000 பேர். அதே போல ஆன்டி கிரைஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அந்தி கிறிஸ்துடைய தலை யாருன்னு பார்த்துட்டோம். கரெக்டா போன பார்ட்ல ஆன்டி கிரைஸ்டுடைய தலை யாருன்னு பார்த்தாச்சு, வேற யாரும் கிடையாது, போப்பு மார்க்கம். சோ கிளியரா கிறிஸ்துவனுடைய பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்துவுக்கு எதிரடியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பட் எதை வச்சு அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிளை வச்சே செயல்பட்டு இருக்காங்க. ஆனா பைபிளுடைய கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிராக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல தேவன் விக்கிரகாராதனை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்த ரோமன் கேத்தலிக் சர்ச் சிஸ்டம் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்காங்க, அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிளியரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில ஒருவரையும் என்னன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு, பிதா அப்படின்னு கூப்பிடாதீங்கன்றார். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ கிளியரா நடுவில் கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருண்ட யுகத்துல டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சர்ச் ஹிஸ்டரியில, அதுல ஒட்டுமொத்த பைபிளையுமே லத்தீன் மொழியில மொழிபெயர்த்து வச்சுக்கிட்டு சாதாரண மக்கள் கையில பைபிள் போக விடாம என்ன பண்ணிட்டாங்க பார்த்துட்டாங்கன்னா, படிச்சாதானே என்ன பண்ணுவாங்க, கேள்வியை கேட்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம புறஜாதி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மொத்த கொள்கை கோட்பாடுகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்திற்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கிளியரா ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருச்சு, பைபிள் சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்துடைய தலை வேற யாரும் கிடையாது, போப்பு மார்க்கம் தான். ஏன்னா 2 தெசலோனிக்கேயர்ல பவுல் தெளிவா சொல்றாரு, அவங்க எப்படி உட்காருவாங்க, தேவனுடைய ஆலயத்துல தேவன் போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்காசனம் போட்டு உட்காருவாங்கன்னு பவுல் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே என்ன ஆயிடுச்சுங்க, நடந்தா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா அந்தி கிறிஸ்துவோடைய ஆளுகை முடிஞ்சிருச்சா, நடந்துட்டு இருக்கா, இதுக்கப்புறம் தான் வரப்போதா? என் கேள்வி புரிஞ்சுதா? அந்தி கிறிஸ்துவோடைய ஆளுகை நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே, நடந்துச்சா? போன பார்ட்லயே நம்ம கிளியரா பார்த்திருப்போம், அதை வச்சு கூட நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்தி கிறிஸ்துவோடைய ஆளுகை எப்போ முடிஞ்சுங்க, 1799 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சு. ஏன்னா மெயினா ஆன்டி கிரைஸ்டுடைய தலையினுடைய ஆளுகை. பட் இன்னும் என்ன ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் என்ன பண்ண போறான், வரப்போறான். அவன் வந்து 7 வருஷம் என்ன பண்ண போறான், அரசால போறான், எல்லாரும் என்ன பண்ண போறான், ஏமாத்த போறான்னு ஆன்டி கிரைஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா ஏமாத்திட்டாங்க. இப்படியே ஏமாத்த ஆரம்பிச்சாங்கன்றது கூட என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம். ஆனா இது வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம ஆன்டி கிரைஸ்டுடைய தலை யாருன்றதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் என்ன கண்டுபிடிக்கல, நம்ம சரீரம் யாருன்றத கண்டே பிடிக்கல. ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன், கிறிஸ்து எடுத்துக்கங்களேன், சரீரம் எப்படி இருப்பாங்க,
இப்ப நாம சரீரமா ஆறதுக்கு முயற்சி பண்ணிருக்கோம்ல, நாம எப்படி இருப்போம்? தலை மாதிரியே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அப்படின்னா சரீரம் எப்படி இருக்கும்? சரீரம் எப்படி இருக்கும்? தலை பண்றதெல்லாம் சரீரம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செய்யும். அந்த சரீரம் யாருன்றதை என்ன பண்ண போறோம்? நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிடலாம். சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போப் மார்க்கம் இருக்குல்ல, அந்தி கிறிஸ்துடைய தலை இருக்கிறாங்க இல்லையா, அந்த போப்புக்கு சில டைட்டில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு படிங்க பிரதர். பிதாக்களின் புனித பிதா. சாதா பிதா கிடையாது, பிதாக்களின் புனித பிதானே கூப்பிட வேணான்னு இருக்காரு ஆண்டவர். இவர் என்னவாமா? இவர் பிதாக்களின் புனித பிதாவமா. அடுத்து பிரதான ஆயர். பிரதான ஆயர்னு அர்த்தம் சீஃப் பாஸ்டர். அடுத்தது அபிஷேகத்தினால் கிறிஸ்து. அபிஷேகத்தினால் இவர் யாராமா? கிறிஸ்து. முற்பிதாக்களின் வரிசையில் ஆபிரகாம். ஆபிரகாம் அவர். அடுத்தது ஆசாரியர்களின் மெல்கிசேதேக். ஆசாரியர்கள் இவர் மெல்கிசேதேக்கு. அதிகாரத்தில் மோசே. சாதாரண நாள் நினைச்சிட போறீங்க, அதிகாரத்தில் இவர் யாரு? மோசே. நியாயஸ்தலத்தில் சாமுவேல். சாமுவேல். அப்போஸ்தலர்களின் வம்சம். எந்த வம்சமா? அப்போஸ்தல் வம்சம். மொத்தம் எத்தனை அப்போஸ்தல் தான் பைபிள் சொல்லியிருக்கு? 12 அப்போஸ்தல் தான். சரிங்களா? இவங்களுக்கு பல அப்போஸ்தல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. அப்படின்னா 12 அப்போஸ்தலரை தவிர்த்து வேற யாருன்னா ஊருக்குள்ள அப்போஸ்தலன் பேர் வச்சிட்டு இருந்தா அது கள்ள அப்போஸ்தலன். ஏன்னா புதிய எருசலேமுக்கு எத்தனை அஸ்திபார கற்கள் தான்? 12 அஸ்திபார கற்கள் மட்டும்தான். அடுத்து படிங்க. வல்லமையில் பேதுருவும். இவர் யாராமா? வல்லமையில் பேதுருவும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உடையவர். அவர்கிட்ட தான் என்ன இருக்குது? பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. அவர்கிட்ட தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் இருக்கு. அடுத்து கிறிஸ்துவின் பிரதிநிதி. கிறிஸ்துவின் பிரதிநிதி அவர் தான், விகார் ஆஃப் கிரைஸ்ட். ஆத்துமாக்களின் வைத்தியர். சாதாரண டாக்டர் கிடையாது அவரு, அவர் ஆத்துமாக்களின் வைத்தியர். ஆக்சுவலா ஆத்மாவே அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு பார்த்துட்டோம். நாம தான் ஆத்மா. ஆனா இவர் யாராமா? ஆத்மாக்களின் வைத்தியர். ஏன்னா பிரதர் கூட போன பாட்டுல சொல்லியிருப்பாரு, அவங்க வச்சிட்டு கூடிய கான்செப்ட்னா ஒரு உத்தரிக்க ஸ்தலம். அதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ஆத்மா மட்டும் எங்க போய் நின்னுக்குமாமா? நரகத்துக்கும் போகாம. ஏன் நரகலன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நாம. பட் அவங்களுடைய ஃபால்ஸ் டாக்டரின் பிரகாரம் நரகத்துக்கும் போகாம பரலோகத்துக்கும் நடுவில் என்ன பண்ணிக்கும்? மாட்டிக்கும். அப்போ அவங்களை என்ன பண்ணோம்? நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போ அப்படின்னு டைரக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கா? போப்மா இருக்கிறதுக்கு இருக்குதாமா. அதுல நடுவில் இருண்ட காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சில நாடகம் போடுவாங்க. டெட்செல் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணல, சர்ச் ஹிஸ்டரியில் இருக்கு, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. டெட்செல் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா நாடகம் போட்டு நரகத்துல போனா என்ன ஆகும் தெரியுமான்னு பயமுறுத்துவாங்க ஜனங்களை நாடகம் போட்டு. அதுல நீங்க மட்டும் காணிக்க போடுங்க, காணிக்க போட்டு பாருங்க. அதுவும் இப்போ வேட்டிகன் சர்ச் இருக்குல்ல, சென்ட் பீட்டர் பசிலிக்கா, அது கட்டுறதுக்கு நீங்க போட்டீங்கன்னா அந்த காயின் போய் அந்த உண்டியில விழும்ல, அந்த சவுண்டு கேட்ட உடனே அந்த ஆத்மா எங்க போயிடும்? அவ்வளவுதான், வெயிட்லாம் பண்ண தேவையில்ல. அடுத்தது தவறாமையுள்ள போப் அப்படின்னு என்ன அர்த்தம்? தப்பே பண்ண மாட்டார். அந்தி கிறிஸ்துடைய தலையா இல்லையா? அந்தி கிறிஸ்துடைய தலைதான் ரோமன் கேத்தலிக் சர்ச் சிஸ்டம். எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இதுக்குள்ள? ஏறக்குறைய 130 கோடி கிறிஸ்தவர்கள். உலக மக்கள் தொகையில ஒரு 250 கோடி தான் கிறிஸ்தவர்களே. அதுல ஏறக்குறைய 130 கோடி கிறிஸ்தவர்கள் யாரா இருக்கிறாங்க? ரோமன் கேத்தலிக் சர்ச் சிஸ்டம், அந்தி கிறிஸ்துடைய தலைக்குள்ள என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னும் யாரை கண்டுபிடிக்கல? அந்தி கிறிஸ்துடைய சரீரம் யாருன்னு கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்க போறீங்க நீங்க. வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும். எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா என்ன பார்த்து முடிச்சோம்? 12ஆம் அதிகாரத்துல பிரெஞ்சு புரட்சியை பத்தி பார்த்து முடிச்சோம். அந்த பிரெஞ்சு புரட்சி அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். நெப்போலியன் பானபர்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போப் ஃபயஸ், அப்ப இருந்த போப் பேரு, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாரு. அப்படி ஜெயில போடும்போது போப்பு என்ன ஆயிடுறாருங்க? செத்து போயிடுறாரு. இவ்வளவு நாளா போப்பை எப்படி பார்த்திருக்காங்க ஜனங்க? ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு என்ன பண்ணியாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு செத்து போயிடுறாரு. அந்த சமயத்துல அதுக்கப்புறமா தான் ஆஃப்டர் 1799க்கு அப்புறமா தான் பைபிள் சொசைட்டிஸ் பெருக ஆரம்பிச்சு எல்லாருக்குமே கையில என்ன கிடைக்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கையில பைபிள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும். இப்படி எல்லாம் பிஃபோர் 1799 முன்னாடி இப்படி கிளாஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால பேசலாம் முடியாது. ஸோ அப்படியே பாருங்க, அந்த சமயத்துல அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு,
வலு சர்ப்பம் யார் அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம் 12ஆம் அதிகாரத்துல, சிவில் கவர்மெண்ட். ஸ்திரீ யார் இந்த இடத்துல? உண்மையான திருச்சபை. கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே கூட யுத்தம் பண்ண போயிற்று. அப்படின்னா இந்த வசனம் ஆஃப்டர் 1799 அப்புறமா என்ன நடக்கும்னு பைபிள் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. என்ன நடக்குமா? யாருக்கும் சண்டையா 1799 அப்புறமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களாகிய அவளுடைய சந்ததியாகிய மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிருச்சு. அந்த ஸ்திரீயினுடைய சந்ததி யாரு? அந்த ஸ்திரீயினுடைய சந்ததி யாரு? உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். யார் அது? நாமளா? 100% கன்ஃபார்மா? இன்னைக்கு முடிவு பண்ண போறோம் நாம. அப்படின்னா அப்படி நாமளா இருந்தோம்னா 1799 அப்புறமா யாருக்கு சண்டை வரப்போதாமா? வலு சர்ப்பத்துக்கும் நமக்கும் சண்டைக்கு ரெடியா? ஓகே, பார்க்கலாம். வலு சர்ப்பம் யாரு? சிவில் கவர்மெண்ட். அடுத்தது கிளியரா நம்ம பார்த்தோம். 1260 வருடம் எங்க முடியுதுங்க? பிரெஞ்சு புரட்சியின் பொழுது முடியுது. எங்க ஆரம்பிச்சது? கிபி 539. ஏன்னா பாழாக்கும் அருவருப்பு அப்பொழுதுதான் என்ன ஆகுது? ஸ்தாபிக்கப்படுது. ஏன் பாழாக்கும் அருவருப்பு அந்த வருஷம் தான் ஸ்தாபிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வருஷத்துலதான் கிங் ஜஸ்டினியன் ரோம பேரரசன் போப்புக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறாருன்னா, பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ், தலைமை மத ஆளுநர். தலைமை மத ஆளுநர்னா அந்த பாயிண்ட் வரைக்குமே ரோம ராஜாக்கள் தான் அந்த பொசிஷன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுட்டு இருந்தாங்க. ரோமன் கவர்மெண்டுடைய அபிஷியல் ரிலிஜனா என்ன ரிலிஜன் இருந்துச்சுன்னா பேகன் ரிலிஜன். பேகன் ரிலிஜன்னா புறஜாதியான. இப்போ உதாரணத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம், மற்ற ஸ்டேட்ஸ் எடுத்துக்கலாம். அரசர்கள் ஆண்டாங்கல்ல, அரசர்கள் ஆளும் போது இங்கெல்லாம் ஒரு ரிலிஜியன் இருந்திருக்கும்ல. என்ன ரிலிஜியன் இருந்துச்சு? கிறிஸ்டியானிட்டியா இருந்துச்சு? இல்ல. கரெக்டா? ஒரு புறஜாதி ரிலிஜியன் தானே இருந்துச்சு. உங்க ஊர்ல கூட நிறைய கட்டி வச்சுட்டு போயிருக்காங்கல்ல. அது எல்லாம் யார் கட்டி வச்சுட்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புறஜாதி ரிலிஜியன் தான். அந்த மாதிரி ஒரு புறஜாதி சாம்ராஜ்யமா எது இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அது வரைக்கும் பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் தலைமை மத ஆளுநரா, மத சம்பந்தப்பட்ட விஷயத்த கூட ராஜா தான் முடிவு எடுத்துட்டு இருந்தார். அப்பேற்பட்ட முடிவை இனி நாங்க எடுக்க மாட்டோம், யார் எடுக்கட்டும்? போப் எடுக்கட்டும்ன்ற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 539. அதுல இருந்து அந்தி கிறிஸ்துடைய ஆளுகை எத்தனை வருஷம் பார்த்தோம்? 1260 வருடங்கள். எப்ப நிறைவடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799 வருஷம். எக்ஸாக்டா தேவனுடைய திட்டத்துல நாம கூட இஸ்ரேல் ப்ராஃபஸி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? இஸ்ரேல் ப்ராஃபஸி கூட பார்த்துட்டு நாம ஒவ்வொரு டேட்டையும் துல்லியமா தேவன் சொன்னார்னா கிளியரா அது என்ன இருங்க நடந்து முடிஞ்சிடும். கரெக்டா 1799 போப் என்ன செய்யப்படுகிறார்னா அந்த காலப்பகுதியில் அரசு செய்யப்படுகிறாரு. ஸோ ஒரு விஷயம், இப்பேற்பட்ட போப்பு மார்க்கத்தினுடைய ஆதிக்கம் 1719 என்ன ஆயிருதுங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஆனாலும் யாருக்கும் சண்டை வரப்போகுது? வலு சர்ப்பத்துக்கும் ஸ்திரீயினுடைய சந்ததிக்கும் சண்டை. ஸ்திரீயினுடைய சந்ததி ஆகலாமா வேணாமா? இல்லை சண்டைக்கு பயந்துடலாமா? பார்க்கலாம், வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான கிளியரா ஒரு மிருகம் என்ன ஆகுது? எழும்பி வருது. அந்த மிருகத்துக்கு என்ன இருக்குதாமா? 7 தலை 10 கொம்பு. இந்த மிருகம் வேற எதுவும் கிடையாது, புனித ரோம சாம்ராஜ்யம். நம்ம அதுதான் பாக்குறோம். புறஜாதி ரோம சாம்ராஜ்யமா இருந்தது என்னவா மாறிடுச்சு? இப்போ புனித ரோம சாம்ராஜ்யமா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மாறிடுச்சு. கிறிஸ்டியானிட்டியை அடாப்ட் பண்ணிருச்சு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிளை பேஸ் பண்ணி என்ன பண்ணல, அடாப்ட் பண்ணல. ஏன்னா ரோம மன்னன் கான்ஸ்டன்டைன் என்னவாயிடுறாருன்னா ஓவர் நைட்ல என்னவாயிடுறாரு அவரு கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டதுனால எல்லா ஈனமான புறஜாதி ஆசாரியர்கள் பிரீஸ்ட் எல்லாம் ஓவர் நைட்ல என்ன வந்துடுறாங்கன்னு பார்த்தா கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வராங்க. வரவங்க வேதத்தின் அடிப்படையில் வராம அவங்களுடைய ஒட்டுமொத்த புறஜாதி கொள்கை கோட்பாடுகளை எங்க கொண்டு வந்துடுறாங்க? கிறிஸ்தவத்திற்குள் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க. இப்படிதான் பைபிளுக்கு முரணான கொள்கைகள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வருது. இன்னைக்கு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நமக்கும் நரகம் இருக்குது, மற்ற புறஜாதி மார்க்கத்துக்கும் என்ன இருக்குது? நரகம் இருக்குது. ஆத்மா கான்செப்ட் இங்கே இருக்குது,
இங்க இருக்கு. அப்ப ஏன் வித்தியாசம்? எப்படி இங்க உள்ள வந்துச்சு? இப்படிதான் உள்ள வந்துச்சு. அப்போஸ்தலர்ஸ் எப்படின்னா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்களா? இப்படி கிடையவே கிடையாது. இப்படிதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்குள்ள தவறான போதனைகள் உள்ள வருது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் வசனம், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. ஆனா இந்த மிருகம் எப்படி இருக்காமா? சிறுத்தை போல் இருந்துச்சா? அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும், பாருங்களேன், கால் எப்படி இருக்கான்? கரடி மாதிரி இருக்கு. அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது மிருகம் எப்படி இருக்காமா பாக்குறதுக்கு? இந்த மிருகம் சிறுத்தை மாதிரியும் இருக்கு, கரடி மாதிரியும் இருக்கு, சிங்கம் மாதிரியும் இருக்கு. இதை எங்கன்னா பார்த்து இருக்கமா? இந்த 3 மிருகத்தை வேற எங்கன்னா எங்குமே பார்க்கல. தானியல்ல பார்த்துட்டோம். கரெக்டா? சிஸ்டர் அழகா கண்டுபிடிச்சு தனித்தனியா பார்த்துருக்கோம். அப்படியே இந்த இடத்துல தனித்தனியா பார்த்த மிருகத்தை எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போப்பு மார்க்கத்தின் கீழ் இருந்த அந்த ஒரு ராஜ்யம் எப்படி இருந்துச்சாமா? இது எல்லாத்தையும் சேர்த்தா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் சேர்த்தா எப்படி இருக்கும்? அவ்வளோ மோசமான ராஜ்யமா இது இருந்துச்சாமா. இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. எதற்கு கொடுத்தது? அந்த மிருகம். அந்த மிருகம் யாரு? போப்பு மார்க்கம். கரெக்டா? அப்போ போப்பு மார்க்கத்துக்கு வலு சர்ப்பம் என்ன கொடுக்குதான்? பலம், சிங்காசனம், அதிகாரம். வலு சர்ப்பம் யார் இந்த இடத்துல? சிவில் கவர்மெண்ட், ரோம் சிவில் கவர்மெண்ட் இந்த இடத்துல. அப்படின்னா கிளியரா சிவில் கவர்மெண்ட் தன்னுடைய பலம், தன்னுடைய சிங்காசனம், மிகுந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு கொடுத்துட்டாங்க? போப்பு மார்க்கத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. பின்பு வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று அப்படின்னு வசனம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. மிகாயேலும் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. எங்க எங்க யுத்தம் உண்டாயிடுச்சு? வானத்துல இல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்துல வானம் என்பது எதை அடையாளப்படுத்தினா மத உலகம். மத உலகத்துல சண்டை யாருக்கும்னா, மிகாயேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணின மிகாயேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஜெயம் கொள்ளவில்லை. அப்படின்னா இந்த இடத்துல மிகாயேல் யார அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் அடையாளப்படுத்துறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சர்ச் ஹிஸ்டரி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். மிகாயேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகாயேல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவனை போன்றவர். ஆக்சுவலா ட்ரூ மிகாயேல், உண்மையான மிகாயேல் யார்? மைக்கேல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டா? அப்படின்னா மிகாயேல் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? தேவனை போன்றவர். இப்ப தேவனை போன்றவரா யார் உட்கார்ந்து இருக்கிறது? போப்பு மார்க்கம். அதான் 2 தெசலோனிக்கேயர் என்ன பார்த்தோம்? தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல என்ன பண்ணுவான்? உட்காருவான். அப்படின்னா இந்த இடத்துல மிகாயேல் யாருங்க? போப்பு மார்க்கம். அப்ப போப்பு மார்க்கத்துக்கு யாருக்கு சண்டை நடந்திருக்கு? சிவில் கவர்மெண்ட்டுக்கும். இதுல யார் ஜெயிச்சது? போப்பு மார்க்கம். சிவில் கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா முழுகிருச்சு. இப்ப புரியுதா? ஏன் அந்த ஸ்திரீனுடைய வயிற்றுல இருக்கும் போதே போட்டு தள்ள யார் பிளான் போட்டது? வலு சர்ப்பம். ஏன்னா விட்டா இது யாரையே தூக்கி சாப்பிட்றோம், நம்மளையே தூக்கி சாப்பிட்றோன்னு பயந்துச்சு. பாத்தீங்களா? வலு சர்ப்பம் பயந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு? நடந்துருச்சு. ஸோ அப்படின்னா கிளியரா வலு சர்ப்பம் தன்னுடைய பலம், அதிகாரம், சிங்காசனத்தை யாருக்கு கொடுத்துருச்சு? போப்பு மார்க்கத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கி கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வலு சர்ப்பம் தன்னுடைய பலத்தை எப்போ கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டன்டைன் மன்னன், ரோம பேரரசன் என்ன பண்றார்? கிறிஸ்டியானிட்டியை அடாப்ட் பண்றார். அடுத்தது தன்னுடைய சிங்காசனத்தை எப்போ கொடுக்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, கிபி 539 பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸா என்ன பண்ணப்படுறாரு? போப்பு மார்க்கம் அங்கீகரிக்கப்படுறாரு. பட் மிகுந்த அதிகாரம் எப்ப கிடைச்சு தெரியுமா போப்பு மார்க்கத்துக்கு? கிபி 799 இருந்து கிபி 800 வரைக்கும். அந்த ஒரு வருஷத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்மங்லேன் அப்படின்ற ரோம பேரரசன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கிரீடத்தை போப்பு கிட்ட கொடுத்துட்டு, இந்த கிரீடத்தை என் தலைமையில யார் வைங்க முடிசூட்டுறது, அந்த அதிகாரத்தையே யார் கொடுத்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா போப்பு கொடுத்தாரு. சாதாரண வர்றாருல, அத்தனை விஷயமும் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு.
ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரே நாள் சின்னதாக கேப்சூலாக பார்த்துட்டு இருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை மட்டுமே ஏறக்குறைய 144 வாரம் ஆழமாக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா படித்து வச்சுருக்கோம். அதுக்கான எல்லா பாடங்களும் இருக்குது, எல்லா ரெக்கார்டிங்ஸும் இருக்குது. பார்க்கலாம் தேவனுக்கு சித்தமாக இருந்தா. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோம பேரரசு என்னவா மாறிடுச்சுங்க? புனித ரோம பேரரசு. இதுதான் இந்த மிருகம். இப்போ அந்த மிருகத்தை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதாமா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். 7 தலை இருந்துச்சுல. மொத்தம் எத்தனை தலை அந்த மிருகத்துக்கு? 7 தலை. 7 தலை என்பது வேற ஒன்றும் கிடையாது, அடுத்தடுத்து வந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய காலப்பகுதி. இந்த 7 தலையில ஒரு தலைக்கு எப்படி அடி விழுந்திருக்காமா? நம்ம லாங்குவேஜ் சொல்லுவோம் மரண அடி, சாவடின்னு சொல்லுவோம்ல, அந்த அடி யாருக்கு விழுந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைக்கு விழுந்திருக்கு. ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. ஆனாலும் பாருங்களேன் என்ன இருக்குது, பொழைச்சிட்டு இருக்கு. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி திரும்பியும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்குமே. இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 தலையில நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், இதுதான் அந்த 7 தலை. இந்த 7 தலையில எந்த தலையின் காலப்பகுதியில போப்பு மார்க்கத்துக்கு மரண அடி விழுந்தது? இது எத்தனாவது தலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 5ஆம் தலை. ஏன் 5ஆம் தலை? ஏன் 5ஆம் தலை? வெரி குட், இந்த பதிலாம் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் இது எக்ஸாக்டான பதில் கிடையாது. இந்த காலப்பகுதியில் நடந்துச்சு, இந்த காலப்பகுதியில் நடந்துச்சு. பட் மிகப்பெரிய அடி நெப்போலியன் பானாஃபர்ட் கொடுத்தாலுமே மரணத்துக்கு ஏதுவான அடி எப்ப விழுந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஃபைன் டே விட்டன்பர்க் சர்ச்சில் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வராரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே ரோமன் கேத்தலிக் சர்ச் சிஸ்டத்துக்குள்ளவே வளர்ந்தவர். சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிருப்பாரு? அதுக்குள்ளவே வளர்ந்துருப்பாரு. உதாரணத்துக்கு சின்ன வயசுல இருந்து சில பேர் ஒரு சர்ச்சிலேயே என்ன பண்ணிருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்கல்ல. அந்த சர்ச் தான் உங்களுக்கு எல்லாமாக என்ன பண்ணிருக்கோம், இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி என்ன பண்றாரு இவரு, ரோமன் கேத்தலிக் சர்ச் சிஸ்டத்துக்குள்ளவே வளர்ந்து அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சினுடைய ஒரு பிரீஸ்டாவே யார் மாறிட்டாரு? அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறிட்டார். அப்ப மாறினவருக்கு அந்த அமைப்பின் மீது, அந்த சர்ச் மேல எவ்வளவு பற்று இருக்கும்? பயங்கரமான பற்று இருக்கும். கரெக்டுங்களா? ஆனா திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னு பைபிள் படிச்சிட்டாரு. பைபிள் படிச்சு பார்த்தா தான் தெரியுது இவங்க பண்றது எல்லாமே எப்படி இருக்கு, தப்பா இருக்கு அப்படின்னு. சொன்னா போய் கேட்பாங்களா? கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணலாம்? ஒருவேளை நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ட்ரூத் தெரிஞ்சிருச்சு, ட்ரூத் தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? அந்த சர்ச் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா டாக்டரையும் ராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கேட்க மாட்டாங்க சொன்னா. இவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு? நேரா போய் விட்டன்பர்க் சர்ச்சில் 95 குற்றச்சாட்டுகள் எழுதி அடிச்சிட்டார். யாரை பத்தி பேசுறேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, மார்ட்டின் லூத்தர். 1514ஆம் வருஷம் விட்டன்பர்க் சர்ச்சில் 95 குற்றச்சாட்டுகள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எடுத்து அடிச்சு விட்டார். மிகப்பெரிய புரட்சி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெடிக்குது. அந்த புரட்சிக்கு பேர் தான் புராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன். புராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன்னா, புராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன் என்ன அர்த்தங்க? புராட்டஸ்டன்ட் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஓப்பனா கேக்குறேன் நானு. எத்தனை பேர் ஆர்சி சபையில இருந்து வந்திருக்கீங்க? யாருமே இல்லையா? சரி, ஓகே. அப்ப எல்லாருமே யாருதான்? அது வரலாங்க சிஸ்டர். அப்போ ஆர்சி இல்லனால யாருதான்? புராட்டஸ்டன்டா எடுத்துக்கலாமா? அப்போ யோசிச்சு பாருங்க, புராட்டஸ்டன்ட்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? இல்ல நான் கேட்கறது வந்து அந்த வார்த்தைக்கு நான் அர்த்தம் கேட்கிறேன். ப்ரொட்டஸ்ட்னா என்ன அர்த்தம்? ப்ரொட்டஸ்ட் பண்றது, போராட்டம், புரட்சி பண்றது. புராட்டஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னா இவர்கள் புரட்சி பண்ணி வெளியே வந்தவர்கள். எதை புரட்சி பண்ணி வெளியே வந்தவங்க? நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு புரட்சி பண்ணி வெளியே வந்தவங்க. ஸோ அப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளை என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு என்ன பண்ணிட்டாருன்னு ஓட்டிட்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, சாதாரண தைரியம் நினைக்கிறீங்களா? இது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? ஏன் அதை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் லூத்தரு
எது சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா தேவனை பிரியப்படுத்தணுமே தவிர்த்து மனுஷனின் கொள்கைகளுக்கோ மனுஷ அமைப்புகளுக்கோ அவரு ஆக்சுவலா அவரை வளர்த்து விட்டது, அவரை படிக்க வச்சது எல்லாம் யாருதான்? ரோமன் கேத்தலிக் சர்ச் சிஸ்டம் தான். ஆனா ட்ரூத் அப்படின்னு தெரிஞ்சிட்ட உடனடியாக என்ன பண்ணிட்டாருங்க? தேவன், அதுதான் பவுல் கலாத்தியர்ல எழுதுவாரு, மனுஷனையா தேவனையா யாரை நான் பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ இது ஆக்சுவலா யாருடைய ஸ்பிரிட்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலுடைய ஸ்பிரிட். ஏன்னா அவரும் எதில் தான் இருந்தாரு? பரிசேயனா, கமாலியலுடைய ஸ்கூல்ல இருந்தவர். கரெக்டா? அப்படின்னா அவரு ஏறக்குறைய எங்கேயே போதகரா இருந்த அவர் பரிசேய மார்க்கத்துல ட்ரூத் அப்படின்னு தெரிஞ்சிட்ட உடனே அதுக்கே ஆப்போசிட்டா என்ன பண்ணிட்டாருங்க? சோ மரணத்திற்கு ஏதுவான அடி அங்க அடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ட்டின் லூதர். அதான் கேள்வி கேட்டேன், ஒருவேளை கிபி 1517 நீங்க இருந்திருந்தீங்கன்னா மார்ட்டின் லூதருடைய பொசிஷன்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு எல்லாமே பண்ணது அந்த சர்ச்சு தான், ரோமன் கேத்தலிக் சர்ச்சு தான் வச்சுக்கோங்களேன். எல்லாமே பண்ணது அவங்க தான், அதெல்லாம் இருக்கிறீங்க, அதுல பிரீஸ்ட் அவர் ஆயிட்டீங்க, அதாவது அதுல ஊழியம் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறேன் நான். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லலாம். எதுக்கு ஆர்சி போப்பெல்லாம் எதுக்கு எதிர்த்துட்டு அவ பெரிய பெரிய ராஜா கூட எல்லாம் என்ன இருக்குது? ஏன்னா கிங் ஹென்றி 8 யார் காலில் விழுந்துட்டாப்புல? போப்பு காலில். அவரெல்லாம் நம்ம என்ன பேசுறது? அப்படி விட்டு போயிருப்பீங்களா? தேவன் அவருடைய சத்தியம் உண்மைனா உண்மையின் பக்கம் தான் நின்று இருப்பீங்களா? இப்ப கேட்கல 1517 என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்கிறேன். சோ அப்படியே மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்ப அடுத்தது இந்த மிருகத்துக்கு வரலாம். இந்த மிருகம் இருக்குல்ல, இந்த மிருகம் எப்படி பேசுமாமா? வாசிங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. என்ன வாய் கொடுக்கப்பட்டதாமா? வாயை திறந்தாலே இப்படிதான் பேசுமா இந்த மிருகம்? பெருமையானவைகளும் தூஷணமா பேசுமா? அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண எத்தனை மாசம்? 42 மாசம். 42 மாசம்னா எத்தனை நாள்? அப்படியே கணக்கு போடுங்க. 42 × 30 1260. சுத்தி சுத்தி தேவன் பல கணக்கை திரும்பி எங்க கொண்டு வர்றாரு? ஏன்? ஊர்ஜிதப்படுத்துறாரு. இதே 1260 நாளுன்னு பார்த்தோம், 3½ நாள் அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு இடத்துல என்ன ஊர்ஜிதப்படுத்துறாரு? 42 மாதம் ஊர்ஜிதப்படுத்துறாரு. இததான் தானியல்ல என்ன பண்ணியிருக்காரு? தேவன் கொடுத்திருக்காரு. இப்ப என்ன இருக்காமா? 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். யார் வணங்குவார்களாமா? அப்படின்னா ரோமன் கத்தோலிக்க சபையின் போதனைகளை யார் வணங்குவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறல்ல, அப்படி படிச்சிடக்கூடாது, பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள். இவங்களுடைய பற்று முழுக்க பூமியின் மீது இருக்குமே தவிர்த்து பரத்தை நோக்கி என்ன ஆகாதுங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அந்த ரோமன் கத்தோலிக்க சபையின் போதனைகளை பின்பற்றி கொண்டால் ஒருவர் கிறிஸ்டின் சபையா மாறி ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சொல்லி முடிச்சிட்டாரு, கேட்கிறதற்கு காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன், கேட்காதவன் கேட்கா கிட்டி போட்டோம், அவ்வளவுதான். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்டைல். சோ 18ஆம் வசனம் வாசிங்க. 18ஆம் வசனம். இதிலே ஞானம் விளங்கும். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். எந்த மிருகத்தின் லக்கத்தை? இந்த மிருகம் யார்? இப்போ போப்பு மார்க்கம். அதனுடைய லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. தேவனுடைய லக்கம் கிடையாது, அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அதனுடைய லக்கம் தான் எது? 666. யாருடைய லக்கம்? 666. போப்பு மார்க்கத்துடைய லக்கம் தான் 666. அப்படின்னா போப்பு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன், ஈஸ்டர் போன்ற நாட்களில் என்ன பண்ணிடுவார்னா ஒரு கிரீடத்தை போட்டு வந்துருவார். அதுல என்ன எழுதியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விகாரியஸ் பிலிடை அப்படின்னு எழுதியிருக்கும். விகாரியஸ் பிலிடை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரோமன்ல ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சன் ஆஃப் காட்னு அர்த்தம். அப்படின்னா கிறிஸ்துவின் பிரதிநிதி. ரோமன் லெட்டர்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியூமரிக்கல்ஸ் இருக்கு, தெரியும் இல்லையா? இதுக்கு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் இது ஈஸியா சொல்லிடலாம். 5, அடுத்தது 1, அடுத்தது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்க கூகுள் சர்ச்ல தட்டினாலே வந்துடும். ஸோ
அப்படியே ஒவ்வொரு நம்பருக்கு நீங்க இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 112, 53, அடுத்து 501, மொத்தமா கூட்டினா என்ன வருது? 666 என்பது யாருடைய லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தினுடைய நம்பர். போப்பு மார்க்கத்தினுடைய நம்பர். மொட்டத்தலை போட்ட குழந்தை, WWW, நரேந்திர மோடி, இஷ்டத்துக்கு என்ன பண்ணிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறது. பட் பைபிள் சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்து 666 யாருடைய லக்கமா இருக்குதுங்க? அது போப்பு மார்க்கத்தினுடைய லக்கமாக இருக்குது. ஸோ அப்படின்னா அடுத்தது லாட்டினோஸ் அப்படின்ற ஒரு வேர்டு. இந்த லாட்டினோஸ்ன்ற வேர்டு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி தான் ரோமன் கேத்தலிக் சர்ச்சினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ். அவங்களுடைய சபையினுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக முதல்ல எதில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா லாட்டினோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லாட்டின் ஸ்பீக்கிங் மேன். இப்போ லாட்டின் ஸ்பீக்கிங் மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, போப்பு தான். ஸோ அதனுடைய வேல்யூஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே லாட்டினோஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 666. அதனுடைய ஹீப்ரூ வேல்யூ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதே 666 தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்போ கிளியரா 666 ஏற்கனவே அவன் என்ன பண்ணிட்டான், வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி அவனுடைய போதனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, பரவி கிறிஸ்தவர்களே என்ன பண்ணிட்டான், வஞ்சித்து தான் தான் கிறிஸ்துன்னு என்ன பண்ணிருக்கிறான், ஏமாத்தி கொண்டிருக்கிறான். அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். ஸோ அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் டிரான்ஸ்லேட் பண்ண பைபிள் அந்த எடிஷன் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா 4 வேர்ட்ல எழுதியிருப்பாரு யார் ஆன்டி கிரைஸ்ட்னு கிளியரா ஐடென்டிஃபை பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து வேற யாரும் கிடையாது, போப்பு மார்க்கம் தான் அப்படின்னு. அப்படின்னா ஸ்டில் என்னதான் கண்டுபிடிச்சிருக்குது வரைக்கும் அந்தி கிறிஸ்துவனுடைய தலையாரம் தான் கண்டுபிடிச்சிருக்கும். அப்படியே வாசிக்கலாம். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். உங்களுக்கு புரியுது, உங்க மைண்ட் செட் புரியுது. எத்தனை மிருகம் பதர் எலும்பி எலும்பி வந்துட்டு இருக்கும், அது பாட்டு ஒன்னொன்னா என்ன ஆயிட்டு இருக்கு, கிளம்பி கிளம்பி வந்துட்டு இருக்கு. இது பின்பு வேறொரு மிருகம் என்ன ஆகுதாமா? அப்ப வேறொரு மிருகம்னா இந்த மிருகம் எந்த மிருகம் கிடையாது, நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம்ல போப்பு மார்க்கம் என்கிற மிருகம் இல்ல. அப்ப இது வேற மிருகம். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. ரொம்ப நல்ல மிருகம் போல இருக்கு. நாம தான் என்ன பண்ணோம், தப்பா புரிஞ்சுட்டோம். ஏன்னா பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, பாவங்க ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வலு சர்ப்பத்தை போல பேசினது போச்சு. ஆனா பேசுறது எப்படி பேசிச்சா, அது வலு சர்ப்பத்தை போல் பேசிச்சான். அப்படின்னா வலு சர்ப்பம் எதை அடையாளப்படுத்துது, சிவில் பவர். அப்படின்னா இந்த மிருகம் உச்சகட்டமா எந்த அதிகாரத்தை பயன்படுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவில் பவரை பயன்படுத்தக்கூடிய மிருகம். அப்படின்னா நம்ம பார்த்த மிருகத்துக்கு, போன மிருகத்துக்கு எத்தனை கொம்பு, 10 கொம்பு. இந்த மிருகத்துக்கு எத்தனை கொம்பு, 2 கொம்பு. அப்படின்னா இந்த மிருகம் வேற எதுவும் கிடையாது, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் அயர்லாந்து. பதினான்காம் வசனம். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. போப்பு மார்க்கம். பதினைந்தாம் வசனம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம்
மாறினதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ப்ராட்டஸ்டன்ஸும். முதல்ல என்ன உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் மூமெண்ட். அடுத்தது அது அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைந்து இவாஞ்சலிக்கல் அலையன்ஸா மாறுது. அது அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைந்து வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸா மாறுது. அப்படின்னா இந்த வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் தான் என்னவா மாறி நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிருகத்துக்கு சொரூபமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறி நிக்கு. அப்படின்னா மிருகம் பண்ற அத்தனையும் இப்ப சொரூபம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா இருந்த சொரூபமா மாறிட்ட ப்ராட்டஸ்ட் புராட்டஸ்டன்ட் அமைப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 மற்றும் 23. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. மறுதலிக்கிறவனே மறுதலிக்கிறது. அது அவர் இல்லைன்னு சொல்றதுதான். பிதாவை வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் நீங்க கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களுடைய விசுவாசம் என்னவாமா? have the faith in the triune God. தேவன் மீது
7 ஸ்திரீகள். ஏசாயா 4:1 அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும். எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். வெளிப்படுத்தல் 17:1 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிகொண்டு ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியே இப்ப என்ன மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட் மூமெண்ட். எதை ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்களாமா? அவருடைய வேசித்தனமாகிய மதுவால். உண்மையான பைபிளுக்குள்ள விஷத்தை போடுற மாதிரி அசுத்தமான உபதேசங்களை என்ன பண்ணிருக்காங்க? போட்டுட்டு இருக்கிறதுனால பூமியின் குடிகள் என்ன பண்ணிருக்காங்களாமா? வெறி கொண்டு இருக்கிறார்களாமா? அப்படியே வாசிங்க வசனங்கள் 2 மற்றும் 3. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன். இப்ப என்ன வரப்போகுது? ஆக்கினை வரப்போது. அந்த ஆக்கினை எப்படி இருக்க போதாமா? ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். ஒரு அம்மா என்ன பண்ணிருக்குது? ஸ்திரீ ஏறி இருக்குது. அந்த ஸ்திரீ எப்படி இருக்குதாமா? 4 அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே. அப்படின்னா கையில எதை பிடிச்சிருக்காமா? அசுத்தத்தால் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையில பிடிச்சிட்டு இருக்கிய. மதுவை ஊத்தி ஊத்தி கொடுக்கறது யாருக்கு? யாருக்கு மது ஊத்தி கொடுக்கறது? ஜனங்களுக்கு. ஊத்தி கொடுத்தா என்ன ஆயிரும்? யோசிக்க முடியுமா? பைபிள் இருக்கக்கூடிய வசனத்தை தியானிக்க முடியுமா? முடியாது. ஆனா பாருங்க, இந்த ஸ்திரீ கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லிக்கிட்டு எப்படி இருக்கு? வேசி ஸ்திரீயா இருக்கு. எப்போ ஒரு ஸ்திரீயை வேசி ஸ்திரீன்னு சொல்லுவோம்? மணவாளன் கூட இணையாம மற்றவங்க கூட இணைந்தால்தான் வேசி ஸ்திரீன்னு. அப்படின்னா கிறிஸ்துவின் சபை யார் கூட இணைவதற்கு காத்திருக்கணும்? கிறிஸ்துவோட இணைவதற்கு காத்திருக்கணும். பட் போப்பு மார்க்கம் உலக ராஜாக்கள் கூட அலையன்ஸ் போட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து நாங்க ராஜ்யத்தை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு தான் பேர் வைக்கிறாரு வேசி ஸ்திரீ. இந்த மகா வேசி வேற யாரும் கிடையாது, போப்பு மார்க்கம். அது எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்காமா? பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும். இப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு ஆண்டவராகிய இருங்கன்னு சபைய. அப்படியா? அவருக்கு எப்படி இருந்திருக்கு? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அப்போஸ்தலர்ஸ் எப்படி ஊழியம் பார்த்தாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் இப்படியா? அப்படியே படிங்க. இது நான் போடல, பிபிசி நியூஸ்ல போட்டது, படிங்க. உலகின் பெரும்பகுதி பிரான்ஸ் நாட்டை விட பெரிய பகுதி. உலகத்துல பெரும்பகுதி பிரான்ஸ் நாட்டை விட பெரிய பகுதி கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமானது. கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமானது. இதன் மூலம் உலகளவில் அதிகமான நிலப்பகுதியை கொண்ட மிகப்பெரிய அரசு சாராத அமைப்பாக கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. உலகின் பல்வேறு நாடுகளில் இந்தியா மற்றும் ஜெர்மனி உள்பட பரந்த நிலங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மொத்தமாக 716 லட்சம் ஹெக்டர் அளவு நிலத்தை கொண்டு பட்டியலில் 716 ஏக்கர் கிடையாது, 716 லட்சம் ஹெக்டேர் அளவு நிலத்தை கொண்டு பட்டியலில் முதலிடத்தை நிரந்தரமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க?
பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மகா வேசி வேற யாரும் கிடையாது, போப்பு மார்க்கம். அப்படின்னா மேலும் ரகசியம் மகா பாபிலோன் பேர் வைக்கிறார் போப்பு மார்க்கத்துக்கு. மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருக்கிறது. அப்படின்னா போப்பு மார்க்கம் வேசிகளுக்கெல்லாம் தாயா, கரெக்டா? வேசிகளுக்கெல்லாம் தாய். அப்படின்னா வேசிகள் யாரு? அதுக்கெல்லாம் தாய் யாருன்னா போப்பு மார்க்கம். அப்படின்னா போப்பு மார்க்கத்தினுடைய உபதேசத்தை பின்பற்றக்கூடிய எல்லா அமைப்புகளும் போப்பு மார்க்கத்தின் குமாரத்திகளாக என்ன பண்றாங்க? இருக்கிறார்கள். இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்கள். நாம் எங்க இருக்கிறோம்? அதுக்குள்ள எதுலையோ ஒண்ணுதான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்கன்னு கிடையாது, உங்களுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு காலப்பகுதியில அங்க இருந்தவங்க தான். ஸோ ஒன்றும் இல்லை, எப்படி இருக்கிறாங்க அப்படி படிங்க. சுகமளிக்கும் அதிசய பாதிரியார் மருத்துவமனையில் அனுமதி. ஏன் நடந்துட்டு இருக்கா இல்லையா? இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் சோசியல் மீடியாவில் இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிளியரா தாய் வேற யாரும் கிடையாது, ரோமன் கேத்தலிக் சர்ச் சிஸ்டம். அவளுடைய பிள்ளைகள் வேற யாரும் கிடையாது, ஒட்டுமொத்த ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புகள். அந்த ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புக்குள்ள அது பெரிய சிஎஸ்ஐயா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ மெத்தடிஸ்டா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலா இருந்துட்டாலும் சரி, ரோமன் கத்தோலிக்க போதனைகளை பின்பற்றிட்டா அது நடைமுறையில இருந்துச்சுன்னா அதுதான் அந்தி கிறிஸ்து அமைப்பு. எல்லாருமே ஒரே சேம் பேனருக்குள்ள என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா கிளியரா பார்த்துட்டோம், பிதாவும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்படின்னா நாம் போய் கொண்டிருக்கக்கூடிய சபைகளில் என்ன விசுவாசம் இருக்கு? என்ன விசுவாசம் போதிக்கப்படுது? திரித்துவ விசுவாசம் தான் போதிக்கப்படும். அந்த திரித்துவ விசுவாசம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? யார் உருவாக்குனது? அத்தனேசியஸ். ஒரு மனுஷனுடைய விசுவாச பிரமாணத்தை, அதுதான் அத்தனேசியஸ் என்ன சொல்லியிருக்காராமா, ஈவன் இஃப் கேத்தலிக்ஸ் ஃபெய்த்ஃபுல் டு ட்ரெடிஷன் ஆர் ரெடியூஸ் டு a handful, they are the only ones who are true church of Jesus Christ. அதாவது கத்தோலிக்கர்கள் ரொம்ப குறைவாயிட்டாலும் சரி, அவங்க தான் உண்மையான கிறிஸ்துவின் சபை இவர் சொல்லியிருக்காரு. எவருடைய விசுவாசத்தை தான் ரோமன் கத்தோலிக்க சபை ஃபாலோ பண்ணுது. மிருகம் மகாவேசி அந்த ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய விசுவாசத்தை தான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. வேசியின் பிள்ளைகளா இவருடைய விசுவாச பிரமாணத்தை தான் எல்லா ஒரு மனுஷனுடைய விசுவாச பிரமாணத்தை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்படியே வாசிங் பதர் அவங்களுடைய விசுவாசத்தை. அத்தனேசியஸ் என்பவரின் விசுவாச பிரமாணம், அவருடைய விசுவாச பிரமாணம், ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாக பற்றி கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டுப்போவான் என்பதற்கு சந்தேகமில்லை. இந்த விசுவாசத்தை ஃபாலோ பண்ணீங்களா என்ன ஆயிருவீங்க? கெட்டு போயிருவீங்க. பாத்துக்குங்க. அடுத்தது, திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமானது தேவத்துவ ஆட்களை கலவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும். பாருங்க, தேவத்துவ ஆட்கள் கூட என்ன பண்ணிடாதீங்க, அது என்னது சேர்ந்துடாதீங்க. தேவத்துவ ஆட்கள் யாரு? அந்த காலப்பகுதியில் உண்மையா இருந்த திருச்சபை, அவங்க கூட என்ன பண்ணிட போறீங்க? சேர்ந்துடாதீங்க. தேவத்துவத்தை என்ன பண்ணாதீங்க, பிரியாங்க. அதாவது தேவத்துவ ஆட்கள் கூட கலக்கூடாதான், ஆனா தேவத்துவத்தை என்ன பண்ணக்கூடாதா, பிரியக்கூடாதான். சரி, ஓகே, அப்படியே வாங்க. அடுத்தது, ஏக கடவுளை திரித்துவமாகவும் திரித்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும் என்பதே. வணங்க வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏக கடவுள் என்ன அர்த்தம்? ஒன்னு எப்படி வணங்கணுமா? மூணா. திரித்துவத்தை எப்படி வணங்கணும்? இப்படிதானே வணங்கிட்டு இருந்தோம். சரி, அப்படியே படிங்க. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். அவரும் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவத்தன்மையும் சம மகிமையும் சம நித்திய மகத்துவமும் உண்டு. 3 பேருக்குமே சம நித்திய மகத்துவம் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர். எப்படிப்பட்டவரோ குமாரன் எப்படிதான் அப்படிப்பட்டவரே. பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர், அவரும் அப்படிப்பட்டவர் தான். பிதா படைக்கப்படாதவர், அவரு படைக்கப்படாதவர். யாரு? பிதா. குமாரனும் படைக்கப்படாதவர், குமாரனும் படைக்கப்படாதவர், பரிசுத்த ஆவியும் படைக்கப்படாதவர் அப்படின்னு பைபிள் சொல்லுதா? அப்படியே படிங்க கீழே. பிதா நித்தியர், குமாரனும் நித்தியர், பரிசுத்த ஆவியும் நித்தியர். புரிஞ்சு இல்லையா? அப்படியே படிங்க. அடுத்தது, ஆகிலும் 3 நித்திய பொருட்கள் இல்லை. தப்பா புரிஞ்சு கூடாது. நீங்க 3 நித்திய பொருட்கள் இல்லை. நித்திய பொருள் ஒன்றே. நித்திய பொருள் எத்தனைதான்?
ஒண்ணுதான். அப்படியே 3 அளவிடப்படாத பொருட்கள் இல்லை. அப்படியே 3 அளவிடப்படாத பொருளும் இல்ல. 3 படைக்கப்படாத பொருட்கள் இல்லை. 3 படைக்கப்படாத பொருளும் இல்ல. படைக்கப்படாத பொருள் ஒன்றே. படைக்கப்படாத பொருள் எத்தனைதா? ஒண்ணுதான். அளவிடப்படாத பொருள் ஒன்றே. ஆனா அளவிடப்படாத எத்தனைதான் பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான். அப்படியே பிதா சர்வ வல்லவர், பிதாவும் சர்வ வல்லவர், குமாரனும் சர்வ வல்லவர். எத்தனை பேரு? பிதா சர்வ வல்லவர், குமாரன் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவர். எத்தனை பேரு? 3 பேரு. ஆகிலும் 3 சர்வ வல்ல ஆனாலும் தப்பா புரிஞ்சு கூடாது நீங்க. 3 சர்வ வல்ல பொருட்கள் இல்லை. சர்வ வல்ல பொருள் எத்தனைதா? ஒண்ணுதான். பாத்துக்குங்க. அடுத்தது. அப்படியே பிதா கடவுள், பிதாவும் கடவுள், குமாரனும் கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியும் கடவுள். பரிசுத்தாவியும் கடவுள் தான். ஆகிலும் 3 கடவுள்கள் இல்லை. ஆனா தப்பா புரிஞ்சு கூடாதுங்க. 3 கடவுள்லாம் கிடையாது. கடவுள் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், குமாரனும் கர்த்தர் தான், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். பரிசுத்தாவியும் கர்த்தர் தான். ஆகிலும் 3 கர்த்தர் இல்லை. ஜாக்கிரதையா இருந்துங்க. 3 கர்த்தர் கிடையாது. கர்த்தர் ஒருவரே. அம்மூவரில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கடவுள் என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கையிட வேண்டும் என்று கிறிஸ்து மார்க்க சத்தியம் கட்டளையிட்டிருக்கிறது போல 3 கடவுள்கள் உண்டென்றும் 3 கர்த்தர்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாதென்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிட்டிருக்கிறது. பொதுவா பேசிக்கிறாங்க அப்படி. அடுத்தது. பிதா ஒருவராலும் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல. பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரன் பிதாவினாலேயே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல. அவரு பிறப்பிக்கப்பட்டவரே இவரு. அப்படின்னா அவரு பிறப்பிக்கப்படல. இவர் என்ன பண்ணிட்டாரு? கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு பிரதரே. இவரு பிறப்பிக்கப்பட்டாராமா. இப்பதான் 2 பேரும் ஒண்ணுன்னாங்க. அவரு பிறப்பிக்கப்பட்டவர் இல்ல, இவரு பிறப்பிக்கப்பட்டவரு. பரிசுத்த ஆவி பிதாவினாலும் குமாரனாலும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல, புறப்படுகிறவர். அவர் புறப்பட்டு போயிட்டே இருப்பார். யாரும் பிடிக்க முடியாது. பாத்துக்கங்க. அடுத்தது. ஆகையால் 3 பிதாக்கள் இல்லை. ஆனாலும் 3 பிதாக்கள் கிடையாது. ஒரே பிதாவும், ஒரே பிதாவும். 3 குமாரர் இல்லை. 3 குமாரெல்லாம் கிடையாது. ஒரே குமாரனும். 3 ஒரே குமாரனும். 3 பரிசுத்த ஆவிகள் இல்லை. ஒரே பரிசுத்த ஆவியும் உண்டு. புரிஞ்சுதா புரியலையா? அப்படியே படிங்க. அன்றியும் இந்த திரித்துவத்தில் ஒருவரும் முந்தினவரும் அல்ல, பிந்தினவரும் அல்ல, ஒருவரில் ஒருவர் பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல. என்னவாமா? ஒருவரில் ஒருவர் பெரியவரும் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? என் பிதா என்னிலும் பெரியவர். என் பிதா என்னோட பெரியவர் சொல்லியிருக்காரா இல்லையா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? அப்படின்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்தின் விசுவாசம் யாருடைய வசனத்திற்கு எதிராக செயல்பட்டிருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்குது. ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டி தான் அந்தி கிறிஸ்து அமைப்பை யார் உருவாக்கி வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா சாத்தான். அப்படியே வாசிங்க. மூவரும் சமநித்தியரும் சரிசமானருமாம். ஆதலார் மேல் சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏகத்துவம் திரித்துவமாகவும், ஏகத்துவம் திரித்துவமாகவும், திரித்துவம் ஏகத்துவமாகவும் வணங்கப்பட வேண்டும். வணங்கிறீங்களா? இது அப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கு மேல போனா தாங்காது. அப்போ ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சிருச்சு? எதுக்குள்ள இருக்கோம்? இதையே தான் இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கேட்டுட்டு இருக்கோம். நமக்கு சொல்லி கொடுத்தவங்க ஏன் இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க? சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணலாம்? அப்படியே கேட்டிருக்கலாமா? அப்படியே உக்காந்துருக்கலாமா? அதே விசுவாசத்துக்குள்ள இருக்கலாமா? யாரோட விருப்பம் அது? உங்க விருப்பம். இப்படியே மதுவை ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டே இருந்தோம்னா எதையுமே என்ன பண்ண மாட்டோம், நம்ம யோசிக்க மாட்டோம். இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த பக்கம் மிருகம் போட்டுக்கலாம், இந்த பக்கம் மிருகத்தின் சொரூபத்தை போட்டுக்கலாம். மிருகம் யாரு? கோபமா இருக்கும். மிருகத்தின் சொரூபம் அது மாதிரியே இருக்கும். புராட்டஸ்டன்ட் அமைப்போம். அதுக்குள்ளதான் யார் இருக்கும்? ஆமா, நாம் வித்தியாசமா இருப்போம். ஒன்னு சிஎஸ்சியில் இருப்போம், இல்ல மெத்தடிஸ்ட்ல இருப்போம், இல்ல பெண்டிகாஸ்ட்ல எதனா ஒண்ணு இருப்போம், இல்ல இண்டிவிஜுவலா எதனா ஒண்ணு இருப்போம். சரி, அங்க ராங் டாக்டரின் இருக்கா? போப் மார்க்கத்துக்கிட்ட இருக்குது. நாம போயிட்டு சபையில ராங் டாக்டரின் இருக்கா? இருக்கு. இன்னைக்கு எத்தனை மார்ட்டின் லூதர் உருவாக்க போறாங்க தான் பார்க்க போறோம். அடுத்தது, அங்க ட்ரினிட்டி இருக்கா? திருத்துவ இருக்காங்க? இருக்குது. அங்க ஆத்மா இருக்குதா? இருக்குது. அங்க நரகம் இருக்குதா? இருக்குது. நம்ம காலைல 9 மணிக்கு போயிருக்குமே.
அங்க இருக்குதா திரித்துவம்? இருக்குது. அங்க ஆத்மா இருக்குதா? அங்கேயும் இருக்குது. அங்க நரகம் இருக்குதா? அங்கேயும் இருக்குது. அப்படி திரும்பி வரலாம். அங்க கிறிஸ்துமஸ் இருக்கா? இருக்குது. இங்க இருக்குது. அவன் எனக்கு ரொம்ப டவுட்டு. இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்கிறார்ல, எந்த நிருபத்துல வராரு அவரு? அப்போஸ்தலர்ஸ் எங்க கேரல் என்னது கேரல் ரவுண்டு தானே, எங்க ரவுண்ட்ஸ் போயிருக்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னா பண்ண சொல்லிட்டு போயிருக்கிறாரா? பண்ண சொல்லாது எல்லாம் நல்லா என்ன பண்ணிருக்கோம், ஆனா பண்ண சொல்றது எதுவுமே என்ன பண்றது இல்லை. அப்படின்னா பிரதர் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி உண்மையான கொண்டாட்டம். ஏன்னா அன்னைக்கு லீவு. முழு நாளும் உட்கார்ந்து ஆழமான சத்தியத்தை என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா தியானிப்போம். ஆழமான சத்தியத்தை என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா தியானிப்போம். ஏன்னா ஒட்டுமொத்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தையும் ஆக்சுவலா நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பேசிக் சப்ஜெக்ட். பேசிக் சப்ஜெக்ட் என்ன அர்த்தம்? அடிப்படை வேதாகம. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிப்படுத்தும் விசேஷம் மட்டுமே ஏறக்குறைய 144 கிளாஸ் பார்த்திருக்கோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் மட்டும் ஏறக்குறைய 250 கிளாஸ். உன்னத பாட்டு மட்டுமே ஏறக்குறைய 34 கிளாஸ். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் மட்டுமே ஏறக்குறைய 45 கிளாஸ். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இதுதான் உண்மையான கொண்டாட்டம். சத்தியத்தை எடுத்து நாம தியானிக்கிறது தான். அடுத்து அங்க சொத்து இருக்கா? வெல்த். அங்க என்ன? ஃபாதர். ஃபாதர்னா என்ன அர்த்தம்? பூமியில் ஒருவனும் பிதா என்று சொல்லிட்டு போயிட்டார்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேச்சு கேட்கலாமா, இல்ல ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய ஃபாதர் பேச்சு கேட்கலாமா? அது உங்க விருப்பம் தான், நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க. அடுத்தது அங்க பாலிடிக்ஸ் இருக்குதா? அரசியல். பாலிடிக்ஸ்னா அரசியல் இருக்குதா? இருக்குது. இங்க வெல்த் இருக்குதா? கால்ஸ், ரெடீம்ஸ். இப்ப கூட 300 crores. புரியுதா இல்லையா? கால்ஸ் ரெடீம்ஸ்னா புரியல. என்ன கால்ஸ்? கூப்பிட்டாரு. சரி, இப்ப அடுத்தது அங்க ஃபாதர்னா இங்க மத்தேயு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஒரு வாட்டி வாசிக்குங்க. நான் ஏதோ தப்பா சொல்ற நினைச்சுக்க போறாங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். தமிழ்ல குரு, ஆங்கிலத்தில் பாஸ்டர். அப்படின்னு என்ன பண்ணாதீங்க. இப்ப என்ன பண்ணுங்க, போய் கூப்பிட்டு பாருங்களேன். கூப்பிட்டு தான் பாருங்க. பிரதர் அப்ப வரும். பாலிடிக்ஸ் இங்க இருக்குதா? அதை ஏன் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ மிருகம், மிருகத்தின் சொரூபம். உண்மை என்ன தெரியுமா? ரியாலிட்டி ஓப்பன் தான் எல்லாமே. ஒண்ணு அதுல இருப்போம், எதுல? மிருகத்துல இருப்போம். இல்லைன்னா எதுல இருப்போம்? மிருகத்தின் சொரூபத்துல இருப்போம். எதுல இருக்கலாம்? எதுல இருக்கலாம்? அதுல இருக்கலாமா, இதுல இருக்கலாமா? ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லலாம். இல்லைங்க நாங்க அப்படிதான் இருப்போம், ஓகே உங்க இஷ்டம் தான் அப்படின்னா எதுல இருக்கலாம்? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த உக்காந்து இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் என்னையும் சேர்த்துதான். ஒன்று அதில் இருந்திருக்கணும், இல்லை இதில் இருந்திருக்கணும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. சந்தோஷம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உண்மையான சத்தியத்துக்குள்ள வரணும். நான் அதுலேயும் இல்லை இதுலேயும் இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்படின்னா உண்மையான சத்தியம் தேவனுடைய கிருபை தான். டைரக்டா உண்மையான சத்தியத்தை தேவன் என்ன பண்றாரு கொடுத்ததுனால எனக்கு எந்த குழப்பம் இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளா அது அப்படியே கொஞ்சம் ஊறி போய் இருக்கும்ல சில பேருக்கு. ஏன்னா பிறந்ததுல இருந்து என்ன பண்ணிருப்போம், மார்ட்டின் லூதர் மாதிரியே அங்கேயே இருந்திருப்போம். அதுவே என்ன பண்ணிருப்போம், அதுதான் வேற நமக்கு என்ன சபையா இருந்திருக்கோம், தாய் சபையாக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கோம். அப்படின்னா கிளியரா ஒரே பாயிண்ட் தான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அவ்வளவுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியம் என்னன்னா எஸ் மீன்ஸ் எஸ், நோ மீன்ஸ் நோ. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாது. அப்படின்னா கிளியரா பாலிடிக்ஸ் இதை பாருங்களேன்.
ம். கிறிஸ்தவ தேவாலயத்தில் இரு கோஷ்டியினர் அடிதடி மோதல், அடிக்கடி முதல் பயங்கர ஆயுதங்கள். பறிமுதல். என்ன அப்படி பயங்கர ஆயுதம்? வேற ஒண்ணும் இல்ல, கன்னு எடுத்துட்டு போயிருக்காங்க உள்ள. எந்த ஊர்லன்னு கேக்குறீங்களா? எங்க ஊர்ல தான். எங்க ஊர் எதுன்னு பார்த்தா அது கொஞ்சம் நீங்க அந்த நியூஸ் பேப்பரை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்படின்னா கண்ணு ஏன் ஒன்றும் இல்லை, ஆண்டவராகிய இயேசுக்கு ஒரு கண்ணத்தை அறிஞ்சா என்ன பண்ணிருங்கப்பா, ரைஃபிள் எடுத்துட்டு போய் சுட்டு போட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? இதுதான் நந்தி கிறிஸ்து அமைப்பு. அடுத்து முக்கியமான பாயிண்ட், பொதுவா மேடையில் நின்று சகோதரிகள் சப்ஜெக்ட் பேசலாமா? 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 34 வசனம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 34 வசனம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. நான் சொல்ல, யார் சொல்லியிருக்காரு? திருப்பி படிச்சிருங்க பிரதர். ஏதோ புதுசா அவர் உங்க அந்த பைபிள் தான் எடுத்து படிக்கிறீங்க. சரி, உங்க பைபிள் எடுத்து படிச்சுக்கீங்க. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 34 வசனம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், உங்கள் ஸ்திரீகள் பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. யார் அப்படி சொல்றதா? வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அப்படின்னா இந்த இடத்துல பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, சகோதரர்கள் போய் பப்ளிக்கா என்ன பண்ணுவாங்க, பிரசங்கிப்பாங்களையா, அப்படி யார் பண்ணக்கூடாதுங்கிறாரு? சகோதரிகள். ஆனா இதே சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரிகள் பேசக்கூடாதா அப்படின்னு பார்த்து எப்படி தவறா புரிஞ்சுக்கூடாதுன்னா, பேசக்கூடாது என்பதை சத்தியத்தை பரிமாறிக்கொள்ள கூடாதுன்றதை என்ன பண்ண அந்த இடத்துல சொல்லல அப்போஸ்தலனாகிய பவுல். ஈவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போலோக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தனிப்பட்ட முறையில் சத்தியத்தை என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சபைக்குள்ள உண்மையான சத்தியத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஆராய்ச்சி வகுப்புக்குள்ள என்ன தாராளமா பேசலான்னு பார்த்தீங்கன்னா, வேதத்திலிருந்து தங்களுடைய கருத்துக்களை தாராளமா என்ன பண்ணலாம், அவங்க ஷேர் பண்ணலாம். ஆனா சகோதரிகள் எப்படி பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கா மேடையில் நின்று பேசுறது யார் தடை பண்ணியிருக்காருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல். பவுல் பேச்சை கேட்கறதும் கேட்காம போறதும் யாரோட விருப்பம்? இது அங்கல்ல சகோதரிகளுக்கான பாயிண்ட். அடுத்தது 1 கொரிந்தியர் 11:5-6. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். என்ன பண்ணுமாமா? எதுனா ஒன்று இருக்கா பாருங்க அங்க. அப்படின்னா அதுல ஒரு அம்மா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் நானு. ஒரு அம்மா மட்டும் அடிக்கடி டிவியில் வரும், அந்த அம்மா மட்டும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். யார் அது? ஜாய்ஸ் மேரி. ஓகே. ஸோ அப்படின்னா கிளியரா ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியுமே எப்படிதான் இருக்குது, அப்படிதான் இருக்கு. அப்படின்னா கிளியரா வேதத்தின் சத்தியங்களை பின்பற்றுவதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு அழகே தவிர்த்து வேதத்தை மீறி செயல்படுவது என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அழகு கிடையாது. ஒன்றும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து பப்ளிக்கா போய் ப்ரீச் பண்ணதில்ல, பப்ளிக்கா நின்று ப்ரீச் பண்ணதில்ல, ஒரே ஒரு சகோதரி ப்ரீச் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கா? ஒரு சகோதரியாவது ப்ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கான்னு கேட்குறேன் நான். அப்படின்னா கிளியரா ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபைக்குள்ள சகோதரிகள் ஆராய்ச்சி வகுப்புல தாராளமா அவங்களுடைய கருத்துக்களை என்ன பண்ணலாம், பரிமாறலாம். அப்போ ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்களுக்கே அப்போஸ்டல் யாரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? சகோதரர்களா தான் என்ன பண்ணியிருக்காரு, தேர்ந்தெடுத்து. ஆனா அதுக்குன்னு இவங்களுக்கு சபை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரா தேவன்? அல்டிமேட்டா எது முக்கியம்? இங்க நாம் எப்படி செயல்பட்டோன்றது முக்கியம் இல்ல. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்துவின் சபை 1,44,000 என்கிற மணவாட்டிக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அப்படின்னா எது முக்கியம் சகோதரிகளுக்கு? இங்க நின்று பேசிட்டு இருக்கிறது முக்கியமா பப்ளிக்கா, அல்லது கிறிஸ்துவின் மணவாட்டி ஆகிறது முக்கியமா? இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 18 அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன்
மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. வானத்திலிருந்து இறங்கி வரப்போறது யாரு? ரெண்டாவது தடவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வரும்போது எப்படி வரப்போறாராமா? மிகுந்த அதிகாரம் உடையவனை. அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய வேறொரு தூதன் வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரு மிகுந்த அதிகாரம் உடையவராக வானத்திலிருந்து என்ன பண்ண போறாரு? இறங்கி வர போறாரு. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசிக்க போது. இது குறித்து இன்னும் டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். இப்ப என்ன ஆக போதாமா? அவன் பலத்த சத்தமிட்டு, 2ஆம் வசனம், அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. கூடுமாயிருச்சு. இப்ப என்னவாய கிடக்குது? ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமோ சகலவித அசுத்த ஆவிகளின் காவல் வீடா மாறிச்சு. 2 வாட்டி விழுந்தது விழுந்தது. எதுவும் விழப்போகுது? தாயும் விழப்போகுது, பிள்ளைகளும் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தா விழப்போகுது. இயேசு கிறிஸ்து அவருடைய கிங்டம், அவருடைய வெளியரங்கமான ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படும் பொழுது எது இருக்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய வானம் பழைய பூமி எல்லாம் என்ன ஆக போகுது? ஒட்டுமொத்த அமைப்பையும் அழிக்க போறார். அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம், ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியுடைய சிஸ்டம். ஜனங்களை கிடையாது, தப்பா புரிஞ்ச கூடாது. அது இருக்கக்கூடிய ஜனங்களை கிடையாது, ஒட்டுமொத்த அமைப்புகளை என்ன பண்ண போறாரு? இந்த சர்ச் சிஸ்டத்தை, அது ரோமன் கேத்தலிக் சர்ச் சிஸ்டமா இருக்கட்டும், ஒட்டுமொத்த புராட்டஸ்டன்ட் அமைப்புகள் இருக்கட்டும், எல்லாத்தையும் போறாரு. இப்ப எந்த காலப்பகுதியில் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுங்களா? எந்த காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுங்களா? அறுவடையின் காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனாவது அறுவடை? இல்ல, 3வது அறுவடையின் காலப்பகுதியில் என்ன பண்ணிருக்கோம்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த அறுவடையின் காலப்பகுதியில் என்னென்ன நடக்க போதாமா வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி. இந்த காலத்துல என்ன பண்ண போறாராமா? அறுக்கிறவர்களை நோக்கி. இவங்க என்ன பண்ணுவாங்க? அறுத்து எடுப்பாங்க. முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வை. என்ன வேலை போயிட்டு இருக்குது? கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய வேலை என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அப்படி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கணும்னா கோதுமை எங்க இருந்து பிரிக்கணும்? களைகளுக்குள்ள இருந்து பிரிக்கணும். அப்படின்னா அப்படி பிரிக்கணும். முதல்ல களைகளை முதல்ல என்ன பண்ணிடுறேன்றாரு? களைகளை கட்டா கட்டிருங்க. பல கட்டு இருக்குது. என்ன கட்டு? ஆர்சி ஒரு கட்டு, சிஎஸ்சி ஒரு கட்டு, பெண்டிகாஸ்ட் ஒரு கட்டு, இண்டிவிஜுவல் பாசஸ் ஒரு குட்டி குட்டி கட்டுகள். அப்படின்னா எல்லா கட்டையும் என்ன பண்ண? நல்லா கட்டுன்ட்டார். ஏன் கட்ட சொல்லிட்டாரு? என்ன பண்ண போறாரு? இப்போ சுட்டு எரிக்க போறாரு. இப்ப என்ன பண்ணலாம் நாம? அது களை தானே, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப கலையா இருக்கிறதுனால அங்கே இருந்துடலாமா? அப்படின்னா யோசிச்சு பாருங்க. கோதுமையையோ அதன் களஞ்சியத்தில் என்ன பண்ணுங்க? சேருங்கள். இப்ப எதையும் தனியா பிரிச்சே ஆகணும். கோதுமையும் களைகளையும் தனியாக பிரிச்சே ஆகணும். ஏன்னா திஸ் இஸ் ஹார்வெஸ்ட். அறுவடையின் காலப்பகுதியில் என்ன பண்ணிருக்கோம்? இருந்திருக்கிறோம். அப்படின்னா இப்போ நாம கோதுமையா களையா? இல்ல, கோதுமைனா கோதுமை, களைனா கலை. கோதுமையா இருக்கலாமா இல்ல களைகளுக்குள்ள இருக்கலாமா? கோதுமையா இருக்குன்னா என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? அதெல்லாம் ஓகே, வசந்தெல்லாம் பார்க்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா, கோதுமையா களையா? ரொம்ப சிம்பிள். களைகளை என்ன பண்ண போறாருங்க? ஒட்டு மொத்தமா சுட்டு எரிக்க போறாரு. அப்படின்னா கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா களைகளையும் இப்போ ஒன்னா சேர்ந்து கட்ட போறாரு. அப்படின்னா என்ன ஆக போகுது தெரியுங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா அமைப்புகளும் ஒன்றாக என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா சேரப்போகுது. அப்படி சேரும்போது அதுக்கு கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கூட சேரும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும். வலு சர்ப்பத்தின் வாயிலும் யார் வாயில? ஆக்சுவலா இந்த 16ஆம் அதிகாரம் 7 வாதைகளை பத்தி இருக்கும். இதுவே தனியா ஒரு செப்பரேட் ஸ்டடி.
கடைசி வாதைக்கு பேர் தான் அர்மகெதோன். அந்த வாதையில எல்லாமே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகும். அதுலதான் எல்லாத்தையும் அழிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குமா, அந்த மகா உபத்திரவத்துக்கு முன்னாடி என்ன நடக்குமாமா, மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். தவளைகளுக்கு ஒப்பாக அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல மிருகம் வேற யாரும் கிடையாது, போப்பு மார்க்கம். கள்ள தீர்க்கதரிசி வேற யாரும் கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புகள். வலு சர்பம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், சிவில் கவர்மெண்ட். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொய்களை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. அப்ப என்ன ஆகுமாமா, அப்பொழுது மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, சேர போறாங்க. அதுக்கான எல்லா ஆயத்த பணிகளும் ஆரம்பிச்சிருச்சு. யார் அவர் நடுவில் இருக்கிறவரு? ஆமா, அதுல நம்பூர் அம்மாவர் இருக்கு பாருங்க ஒண்ணு. அப்படின்னா ரோமன் கேத்தலிக் சர்ச் சிஸ்டம், ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புகள் யார் கூட அலையன்ஸ் போட போறாங்க? சிவில் கவர்மெண்ட் கூட அலையன்ஸ் போட போறாங்க. இதுல நாம் எங்க இருக்க போறோம்? அதுக்குள்ள இருக்கலாமா, இல்ல அதுக்கு வெளியே இருக்கலாமா? அதுக்கு வெளியே என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கு வெளியே எப்படி இருக்கிறது? இதற்கான ஒரு நிழல தேவன் பைபிள் அழகா என்ன பண்ணிருக்காருன்னு வச்சிருக்காரு. ஆக்சுவலா யோவான் ஸ்தானக நிழல நீங்க பார்த்திருப்பீங்க. ஏரோதியால் அந்த இணைப்பே என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. வேசியின் இணைப்பாக அது இருக்குது. அந்த வேசியின் பிள்ளை தான் யாருன்னா ஏரோதியால். கரெக்டா? ஏரோதியால். இப்போ யோவான் ஸ்தானகன் என்ன தப்புன்னாரு? இது வேசித்தனம் அப்படின்னு என்ன பண்ணாரு? அவரு தான் பாயிண்ட் பண்ணார். கரெக்டா? அப்படின்னா இங்க ஏரோதியால் யாரு? ஏரோதியாரு. ஏரோதுதான் அங்க கவர்மெண்ட் லீடர். அப்படின்னா சிவில் கவர்மெண்ட் யார் அடையாளப்படுத்துறாங்க இங்க? வலு சர்பம் ஏரோது. ஏரோதியால் யாரு? ஏரோதியால் அப்படின்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கம். ஏரோதியால் குமாரத்தி யாரு? ஒட்டுமொத்த ப்ராட்டஸ்டன்ட். நாம யாரு? இல்ல இந்த பிக்சர்ல நாம் யாருன்னு கேக்குறேன். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்களேன். ஏரோதா, ஏரோதியாலா? சரி, இப்படி வேணா கேக்குறேன், என்னவா இருக்கலாம் இதுக்கப்புறம்? யோவான் ஸ்தானங்களா இருக்கலாமா? இருந்தா என்ன ஆகும்? இருந்தால் என்ன ஆகும்? அதான் நடந்துச்சு யோவான் ஸ்தானனுக்கு. கரெக்டா? என்ன பண்ணலாம்? இதே மாதிரியான நிழல். அப்படின்னா கிளியரா என்ன அப்படின்னு பார்த்தா, தலையை வெட்டுறது அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்க வேணாம்னா, லிட்டரலா நடந்தா பயந்துடலாமா? பயப்பட வேண்டாம். பட் அட் த சேம் டைம் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கலாம். ஒருவேளை அந்த அமைப்புக்குள்ளவே நமக்கு வேலை கூட இருக்கலாம். அதை நம்பிய கூட நமக்கு வேலை என்ன பண்ணலாம் இருக்கலாம். அதனால பயந்து விட்டுறலாமா? மார்ட்டின் லூதர் அப்படியே பண்ணாரு? அப்படியே பண்ணாரு? கிடையாது. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு நிழல் இருக்கு, இதே மாதிரியான நிழல். கிறிஸ்துவின் சபையை எக்ஸாக்டா அடையாளப்படுத்துற நிழல். யாருடைய நிழல்? பழைய ஏற்பாட்டுல இருக்கு. எலியா, ஆகாப், ஜேசபெல். ஜேசபெல் யார் அடையாளப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா போப்புமா இருக்கும். ஆகாப் யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா சிவில் கவர்மெண்ட். அதை தப்புன்னு சொன்ன எலியாவை எத்தனை வருஷம் வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க? எத்தனை வருஷம் வனாந்தரத்துக்கு போயிட்டாரு? 3.5 வருஷம். 3.5 வருஷம் தீர்க்க தரிசனத்துல எத்தனை நாள்? 1260 வருஷம். அப்ப 1260 வருஷமா சபை எங்க போயிருச்சு? வனாந்தரத்துக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா ஓடி போனது. துரத்துனது யாரு? ஜேசபெல். ஜேசபெல் யாரு? போப்பு மார்க்கம். புரிஞ்சுங்களா? எவ்வளவு அருமையான ட்ரூத் என்ன பண்ணிருக்காரு, உள்ள வச்சிருக்காரு. ஆனாலும் எலியாக்கு என்ன கிடைச்சது? வனாந்தரத்துல இருக்கும் போது சாப்பாடு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைச்சது. ஆனா ஏசபெலுக்கு கடைசியா என்ன நடக்க போகுது? கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி போட்டு மெரிச்சாங்க இல்லையா? அப்படின்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்தையும் அதை சப்போர்ட் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களே என்ன பண்ண போறாங்கன்னு அழிக்க போறாங்க. வேற யாரும் அழிக்க போறது கிடையாது. ஜனங்களே என்ன பண்ண போறாங்க பார்த்து அழிக்க போறாங்க. என்ன முடிவுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டிக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். ரெவலேஷன் 17:16. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகள் ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து, அந்த வேசியை பகைத்து, எந்த வேசியை பகைத்து? போப்பு மார்க்கத்தை பகைத்து. 10 கொம்பு வேற யாரும் கிடையாது. ஏற்கனவே பார்த்தோம், யூரோப்ல இருக்கக்கூடிய 10 முக்கியமான நேஷன்ஸ். ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னா, பைபிள்ல மிக முக்கியமான ப்ராஃபஸி யூரோப்பியன் நேஷன்ஸை மையப்படுத்தி இருக்குது. அந்த யூரோப்பியன் நேஷன்ஸே எதை டெஸ்ட்ராய் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பேப்பசி சிஸ்டத்தை, போப்பு மார்க்கத்தை. அப்ப யூரோப்பியன் நேஷன்ஸே ஒரு பவரை என்ன ஆகணும், உருவாகணும். இதெல்லாம் ஏதோ வேற ஏதோ காலப்பகுதியில் நடக்க போறது கிடையாது. நம்ம காலப்பகுதியில் ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்டர் ட்ரம்ப் வாஸ் எலெக்டட் என்ன பண்ணார் தெரியும் இல்லையா? ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசும்போது கம்ப்ளீட்டா உக்ரைனை என்ன பண்ணிட்டார், அவரு கைவிட்டார். இப்ப யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாம ஒரு புது பவரை என்ன ஆகணும், உருவாகணும். அப்போ 10 ஹார்ன்ஸ், 10 கொம்புகள் என்ன ஆயிடுச்சு, இப்போ எழ ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம் பீரியட். அப்ப அது எழ ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல யாருக்கு முடிவு வரப்போகுது, ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டுக்கும் வரப்போகுது. வாசிக்கலாம் ரெவலேஷன் 18:8. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். அவள் அக்னியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவள் அக்னியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவர். என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, பலமான கிறிஸ்டியானிட்டியே, ஒரே நாளில் உனக்கு ஆக்கினே வந்தது என்பார்கள். நல்லா தானே இருந்த, போன கிறிஸ்துமஸ் கூட ஜெகஜோதி என்ன பண்ண, நீயே கொண்டாட்டினியே, வெளிச்சமா போட்டு என்ன பண்ண, சந்தோஷமா கேரல் ரவுண்ட்ஸ்லாம் போனையே, உனக்கு ஒரே நாளிகையில் ஆக்கினை வந்ததே என்பார்கள். அதுக்கான ஆரம்பம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ரீலங்கால வெடிச்சுச்சா? சாம்பிள் இதெல்லாம். நாஸ்டர்டாம் கதீட்ரல் எரிய ஆரம்பிச்சிருச்சா? எங்க இருக்குது அது? நம்ம ஊர்ல இல்லைங்க பிரதர். அதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். கொஞ்ச நாள் தான் கிறிஸ்துவின் சபை 1,44,000 பேர் முடிஞ்ச பிறகு பத்தி எரிய போகுது வேட்டிக்கனுக்கே அந்த நிலைமைனா, என்ன ஆக போகுது? மற்றதெல்லாம் முடிஞ்சு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பேச்சை கேட்கலாம்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேச்சை கேட்கலாம். தேவன் சொன்னா கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. கேட்பீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். இருங்க, இந்த சத்தம் எங்கிருந்து வருது? வானத்திலிருந்து வருதுன்னா யார்கிட்ட இருந்து வருது? தேவன் கிட்ட இருந்து. தேவனுடைய மெசேஜை கொண்டு வரவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வருது. அது அந்த சத்தம் என்ன சொல்லுதாமா? அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு எங்க வாருங்கள்? வெளியே வாருங்கள் அப்படின்னு யார கூப்பிடுறாருங்க? யார கூப்பிடுறாரு? என் ஜனங்களே. யார் அந்த என் ஜனங்களே? யார் அது? இன்னைக்கு யார் அந்த என் ஜனங்களே? அந்த யாரு கிடையாது, வேற யாரும் கிடையாது. அந்த என் ஜனங்களே யார் தான்? நீங்க தான். இது என்னைக்கு எடுத்தது? என்னைக்கு எடுக்கல, இன்னைக்கு இப்ப எடுத்தது. கொஞ்ச நேரத்துக்கு கூட எடுக்க சொன்னேன். அப்படின்னா கிளியரா தேவன் சொல்றாரு, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள். யார் மாதிரி? நம்ம அண்ணன் மாதிரி. யார் நம்ம அண்ணன்? மார்ட்டின் லூதர். கிறிஸ்துவின் சபையா போயிருப்பாரா இல்லையா? மார்ட்டின் லூதர் 100% கிறிஸ்துவின் சபையா போயிருப்பார். நம்ம என்ன பண்ணலாம்? விசுவாசிக்கலாம். ஆனா மார்ட்டின் லூதர் எதுக்கு ப்ராட்டஸ்ட் பண்ணாருன்றதே மறந்துட்டு ப்ராட்டஸ்டன்ட் இப்ப என்னவாய் கிடக்குது? அந்தி கிறிஸ்து அமைப்பின் சரீரமாக ப்ராட்டஸ்டன்ட் இயக்கம் என்ன இருக்குன்னா மாதிரி இருக்கு. வெளியே வர்றதுன்னா எங்க வருதுங்க பிரதர்?
வெளியே வருதுன்னா எங்க வர்றது? எங்க வர்றது? உங்களுக்கே பல கேள்வி. ஆமா, நீங்க யார்? நீங்க இந்த கேள்வி உங்களுக்கு நிறைய என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். நீங்க பாட்டுன்னு வந்தீங்க, கொடுத்தீங்க, சப்ஜெக்ட் என்ன பண்ணிருக்கீங்க? இவ்வளவு நாள் பாடம் கேட்டிருக்கலாம், வசனத்தை மீறி எதனா போயிருக்கா? இல்லை. அப்படின்னா அவளை விட்டு வெளியே வந்து எப்படி வாழ போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிகால அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி. ஆதிகால அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க? ஆதிகால அப்போஸ்தலர் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு எக்லீஷியா எடுத்துக்கலாம். ஒரு எக்லீஷியானா அது கிரீக் வேர்டு. எதுக்கான கிரீக் வேர்டு? சர்ச்சுக்கான கிரீக் வேர்டு. அப்படின்னா பெரோயா பிரியன் எக்லீஷியா எடுத்துக்கலாம். நாம எப்படி இருந்திருக்கிறாங்க? அவங்க காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்கள் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலோ நற்குணசாலிகள். அப்படின்னா தெசலோனிக்கேயர் உள்ளவர்கள் ஏதோ வேற டினாமினேஷனா? வேற எந்த டினாமினேஷனும் கிடையாது. தெசலோனிக்கிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லாம் ஒன்னா என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு இடத்துல கேதராய் இருக்கிறாங்க. கேதராய் உண்மையான சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? தியானிச்சிருக்கிறாங்க. தியானிச்சது மட்டும் இல்லாம இந்த உண்மையான சத்தியத்தை அவங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்களா? இல்ல. அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க. அப்படி சேர்த்து இந்த அழைப்புக்குள்ள வந்தவங்க அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களின் ஐக்கியத்து கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னு செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா எளிமையா இப்படிதான் கூடுகை என்ன இருக்குங்க அந்த இடத்துல இருந்தே இருக்கு. தெசலோனிக்கேயர் உள்ளவர்கள் என்ன அர்த்தம்? தெசலோனிக்கேயர் உள்ளவர்கள் வேற ஏதாவது டினாமினேஷனா? கிடையாது. தெசலோனிக்கேன்றது என்ன? அது ஒரு பட்டணம். அப்போ அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அந்த சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொண்டு போய் வேற பட்டணத்துக்கு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு லீஸ்திரா பட்டணத்துக்கு, இக்கோனியா பட்டணத்துக்குலாம் யார் போனது? அப்போஸ்தலனாகிய பவுல் போனார்ல. போகும்பொழுது அங்க எக்லீசியா இருந்துச்சா? இல்ல. ஏன் இல்ல? யாருக்குமே இன்னும் என்ன ஆகல? சத்தியமே தெரியல. சத்தியம் கேட்டுட்ட உடனே பழைய லைஃப் விட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க உருவாயிட்டாங்க. உருவாயிட்டு சத்தியத்தை ஆழமா தியானிக்கணும். கிறிஸ்துவின் சபையா மாறுறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அட் த சேம் டைம் கோதுமை மணிகளை சேர்க்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும்னா இந்த சத்தியத்தை நாம கேட்ட மாதிரி மற்றவர்களுக்கும் கொண்டு போய் என்ன பண்ணணும்? சேர்க்கணும். அப்படின்னா ஆக்சுவலா காஞ்சிபுரம் அப்படிதான். லீஸ்திரா ஐகோனியா பட்டணம் மாதிரி தான். யூ ஆர் த ஃபர்ஸ்ட். இந்த உண்மையான சத்தியம் எல்லா பட்டணத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் தேவன் இந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அப்ப சேர்த்திருக்க நாம என்ன பண்ணலாம்? அவளை விட்டு வெளியே வந்துடலாமா? வரமாட்டோம். அது உங்களுடைய விருப்பம். பட் கிறிஸ்துவின் சபை ஆகணும்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். வெளியே வந்து என்ன பண்ணலாம்? வெளியே வந்து இன்னும் உண்மையான சத்தியத்தை என்ன பண்ணலாம்? நாம படிக்கலாம். இந்த சத்தியத்தை என்ன பண்ணலாம்? அடுத்தது மற்றவர்களுக்கு கொண்டு போய் என்ன பண்ணணும்? சேர்க்கணும். அவங்க சேர்த்து என்ன பண்ணணும்? அவளை விட்டு அவங்க என்ன பண்ணணும்? வெளியே வரணும். இது அப்படியே போயிட்டே இருக்குமா? ரொம்ப நாளாம் போயிட்டு இருக்காது. கடைசி 1,44,000 பேரு முடிகிற வரைக்கும். கடைசி 1,44,000 பேர் முடிஞ்சுன்னா எல்லாம் முடிஞ்சு. எப்ப முடிய போகுது? ஒருவேளை இன்னைக்கு நைட்டு முடிஞ்சா என்ன ஆகுறது? காஞ்சிபுரம் இங்கிலீஷாலாம் கிடையாது. அவ்வளவுதான். பட் நாம விசுவாசிக்கிறோம். தெரியல, உண்மையான சத்தியத்தை தேவன் நீங்க கொண்டு வரணும்னு என்ன பண்ணியிருக்காருன்னு முடிவு பண்ணியிருக்காரு. அப்படின்னா இந்த சத்தியத்தை நாம எப்படி பெற்றுக்கொண்டோம்? இலவசமா பெற்றதை நாம எப்படி போய் சேர்க்கணும்? இலவசமா கொண்டு போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கணும். வெரி சிம்பிள். அப்படின்னா அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன எழுதுறாருன்னா 1 பேதுரு 2:9 அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜரீகமான ஆசாரிய வந்துட்டோம்னா கிறிஸ்துவின் சபை ஆயிர முடியுமான்னு கேட்கிறேன். அது என்ன தெரியுங்களா ஸ்டெப்பு? அவளை விட்டு வெளியே வான்னு சொன்னல, அது பேபி ஸ்டெப்பு.
பேபி ஸ்டெப்னா இந்த எல்கேஜியில் போய் ஜாயின் பண்ணுவோம் பாருங்க, அந்த ஸ்டெப்பு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவளை விட்டு வெளியே வர்றது. வெளியே வந்து என்ன பண்ணும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க, நம்மளுடைய சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது தான் நம்ம செய்யத்தக்க புத்தியுள்ள. சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது என்ன அர்த்தம்? நம்மளுடைய நேரம், நம்மளுடைய பணம், நம்மளுடைய தாளந்து எல்லாத்தையும் தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக என்ன பண்ணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணும். உதாரணத்துக்கு இந்த மீட்டிங் இங்கே நடக்குது இல்லை, இந்த மீட்டிங் நடக்குதுன்னா இந்த ஹால் எங்களுடையது கிடையாது, இந்த ஹால் வேற ஒருத்தருது. அவருக்கு இப்போ நாங்கள் என்ன கொடுக்கணும்? வாடகை கொடுக்கணும். அவர் ஃப்ரீயாக என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். கரெக்டா? அப்படின்னா ஆனால் இப்போ இந்த சத்தியம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? ஃப்ரீயாக கிடைக்குது. கரெக்டா? ஏன்னா இதுக்கு சத்தியத்துக்கு விலை கிடையாது. அப்படின்னா அவருக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் மாதிரி ஊழியம் புரியணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஊழியம் புரிஞ்சாரு? மற்றவர்களுக்காக சொந்த கைகளே என்ன பண்ணுச்சுங்க? வேலை செஞ்சு. இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ உங்களுக்கு தெரியாத நிறைய பேர் உங்களுக்காக வேலை செஞ்சு இந்த சத்தியத்தை, கோதுமை மணிகளை கொண்டு வரணுன்றதுக்காக அவங்க வேலை செஞ்சு அவங்க இலவசமா வாங்கிக்கினாங்கல்ல, அது இலவசமா கொடுக்கணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி சொந்த கைகள்னால நாங்க எல்லாரும் வேலை செஞ்சு என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஊழியத்தை கொண்டு வரோம். அப்படின்னா இந்த சத்தியத்தை இப்ப அடிப்படை கேட்டா மட்டும் பத்தாது, இதை இன்னும் ஆழமா புரிந்து கொண்டு நாம ஆழமா வளரணும்னா அவளை விட்டு நாம் என்ன பண்ணுங்க? வெளியே வந்து ஒருவேளை ஒரு சகோதரன் வராருன்னா அந்த சகோதரன் எப்படி இருக்கணும்? யார மாதிரி ஊழியம் செய்யணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி. ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வராங்க, அவங்க எப்படி இருக்கணும்? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மாதிரி இருக்கணும். அல்ல சகோதரிகள் மட்டும் வராங்க, எப்படி இருக்கணும்? மேரி மேக்டலின் மாதிரி இருக்கணும், லிடியால் மாதிரி இருக்கணும். இங்க பிள்ளைகள் வந்தா பிள்ளைகள் எப்படி வளரணும்? தீமோத்தேயு வளர்ந்த மாதிரி என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வளரணும். ஒருவேளை வாலிபர்கள் இந்த சத்தியத்துக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணாங்கன்னா இப்படி இருந்தா வரலாம். இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சத்தியத்துக்குள்ள வர்றது செட் ஆகாது. எப்படி இல்லைன்னா இவரை மாதிரி இல்லைன்னா. யார் அவரு? ஸ்தேவான். ஓப்பனா ஸ்தேவான் மாதிரி இருக்கிறது. தீமோத்தேயு தீத்து மாதிரி பவுல் கூட இருந்து ஊழியம் புரிஞ்சாங்க பாத்தீங்களா? அப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும்னு முடிவு பண்ணாதான் வாலிபர்களுக்கு இந்த சத்தியத்துக்குள்ளவே என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். அப்படித்தானே இருந்தாங்க ஸ்தேவான், தீமோத்தேயு, தீத்து. அவங்க மைண்ட் ஃபுல்லா எப்படி இருந்துச்சு? அவங்க லைஃபே எதை நோக்கி இருந்துச்சு? தேவனை பிரியப்படுத்துவதற்காகவும் தேவனுக்காகவே வாழணுன்றதுக்காகவும். அப்படின்னா கிளியரா இந்த உண்மையான சத்தியத்தை என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தா கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. என்ன முடிவு பண்ண போறோம், என்ன செய்ய போறோன்றது யார் டிசைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாம டிசைட் பண்ணணும். எரேமியா 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி
2 கொரிந்தியர் 6 வசனங்கள் 14 மற்றும் 15. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? நமக்கும் பாவிகளுக்கும் சம்பந்தம். காஞ்சிபுரம் பட்டணத்துல ஒளியின் பிள்ளைகளாக சுடரொளி பட்டயமாக உண்மையான சத்தியத்திற்காக ஒளி வீசக்கூடிய பிள்ளையாக அவளை விட்டு வெளியே வந்து உண்மையான சத்தியத்திற்காக நம்ம வாழ்ந்து சத்தியத்தை அனைவருக்கும் திருச்சபையின் பிள்ளையாக நாம மாறலாம் முடிவு பண்ணிட்டோம்னா அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு சம்பந்தம் சத்தியம் நம்ம கிட்ட வந்து
வசனங்கள் 16 மற்றும் 17. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. உண்மையான சர்ச் யாரு? மாறுவதற்கு அவன் ஏறலாகக்கூடிய இடம் பேர் என்ன? இடம் மாறுவதற்காக மாறுவதற்கு அவர்கள் நடுவிலிருந்து மாறணும். அப்பொழுது நான் உங்களை கர்த்தர் பாபிலோன், பாபிலோன் இல்ல, பாபிலோன் வானத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, பாபிலோன் வீட்டுக்குள்ள வேற யாரெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க? 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமையுண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆனா உண்மையான சத்தியத்துக்குள்ள நம்ம வந்து தரக்கூடாத எரேமியா 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அது என்ன ஆகல? குணமாகல. அதை விட்டுவிடுங்கள், அது என்ன பண்ணிருக்கீங்க? நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். நாம் அவரோட நம்முடைய தேசத்துக்கு போகிறது. எது எது நம்ம தேசம்? அங்க நேர்ல சொல்லுங்க. எதிர்ல நம்ம தேசம் எது? போலாமா? வேணாங்க, நான் வீட்டுக்கு வர்றது 9 மணிக்கு இருக்கு. அதின் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாயம்
கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இம்மட்டும் நம்ம இந்த ஒரு லாங் செஷனாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்கு பின்னாடி உங்களுக்கு மைண்டில் இருந்த அனைத்து கேள்விகளுக்கும் வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா விளக்கங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். கேட்ட சத்தியம் நம்மளுடைய இருதயங்களுக்குள் சென்று நாம் எடுக்கக்கூடிய அந்த எல்லா முடிவுகளுக்கும் தேவன் நமக்கு துணை நிற்பார் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தோட உண்மையான சத்தியத்துக்காக நம்ம இன்னும் உற்சாகமாக ஓடுவதற்கு நம்முடைய அனுதின ஜெபங்களில் நம்ம எடுக்கலாம். எங்களுடைய ப்ரேயர்ஸ் என்றைக்குமே இருக்கும் உங்களுக்காகவும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காகவும் கண்டிப்பாக. ஸோ நம்ம ஒரு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ப்ரேயரோட கூட இந்த ஒரு கொடுகையை முடிச்சிடலாம். ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மட்டும். இன்றைக்கி நடந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான நோட்ஸ் இருக்குது, வீட்டுக்கு போயிட்டு படிச்சு பாருங்கள். இன்றைக்கி கேட்ட பாடங்களில் ஏதாவது டவுட் இருந்தால் பின்னாடி பிரதர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கே தவறாமல் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கூட என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ கேட்டதுனால மைண்டில் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. அண்ட் அது போக டின்னர் எல்லாருக்குமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாருமே டின்னர் சாப்பிடாமல் போயிடாதீங்க. தவறாமல் டின்னர் நீங்கள் வந்து சாப்பிட்டு விட்டு போக முடியாமல் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு கூடுகைக்கு முடிவாக நம் மத்தியிலே சகோதரர் லாரன்ஸ் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபத்தில் எடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் ஒன்றாண்டுமே தேவனே, அப்பாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, கடந்த காலங்களிலிருந்து கூட நீதாமே உடைய பிள்ளைகளை எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக செய்து இந்த நாளிலுமாக உம்முடைய மாபெரும் சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் இந்த நேரத்தை தயவாக தந்திருக்கிறீர். அதற்காக கொண்டாண்டு கூடிய நன்றிகளை எடுக்கிறோம். தகப்பனே, இப்படியாக தகப்பனே யாருக்கும் கிடைக்கப்பெறாத இந்த மாபெரும் சத்தியத்தையும் அதில் உள்ள ரகசியங்களும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் இப்படிப்பட்டதான ஒரு தருணத்தை நீதாமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் இதை நாங்கள் சுலபமாக கொள்ளாமல் இதை எங்களுடைய ஜீவியத்திலே பிரயோஜனப்படுத்தி கொண்டு அதை நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் அனைதினமும் அதை பின்பற்றி அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாகவும் இனிவரும் காலங்களிலே தகப்பனே நாங்கள் கேட்க இருக்கிறதான சத்தியத்தையும் அதற்கு எங்களுக்குண்டான நேரத்தையும் நீதாமே ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. இப்படியா தகப்பனே, இந்த கூட்டம் மாறும் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தியதற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இனி வரும் காலங்களிலும் நேரங்களிலும் நீதாமே சத்தியத்தினாலும் பரிசுத்தாவினாலும் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மொழி மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சுமின்றாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.